ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிற பூர்ணிமா ரவி ஃபர்ஸ்ட் டைமாக எமோஷனலான மெசேஜ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. பணப்பெட்டி டாஸ்கில் பூர்ணிமா 16 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு நேற்றே சோசியல் மீடியா முழுக்க வைரலான நிலையில் இன்றைக்கி அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ப்ரொமோலாம் வந்துருச்சு. ஏற்கனவே இருந்த 12 லட்ச ரூபாய் பணத்தை உயர்த்தி 16 லட்சம் அப்படின்னு உடனே பூர்ணிமா அதை எடுத்துகிட்டு தான் பிக் பாஸ் போட்டியை விட்டு விலகிறதா சம்மதம் சொல்லிட்டாங்க. பூர்ணிமாவுடைய இந்த மூவை பலரும் ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க உள்ளே இருந்திருந்தாலும் இந்த வாரம் எலிமினேட் ஆக அதிகமாக வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ 16 லட்சம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். தற்போது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிற பூர்ணிமா எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கிற அளவில்லாத அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. பிக் பாஸ் வந்த முதல் நாள்லேருந்து உங்கள் சப்போர்ட்டுக்கு நான் உண்மையாக தான் இருந்திருக்கேன். யார் என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும், ஆனால் உங்களுடைய ஆதரவு எனக்கு மிகப்பெரிய பலமாக தான் இருந்திருக்கு. நான் என்ன டிசர்வ் பண்ணனா அதுதான் எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பூர்ணிமா சொல்லியிருக்காங்க. முன்னதாக பிரதீப் ஆண்டனி நேரடியாக பூர்ணிமாவை மென்ஷன் பண்ணி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பூர்ணிமா அம்மா கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன். கூலிக்கு மாரடிக்கிற கும்பல்லாம் பேசி வாயை கிளறாதீங்க. ஐ டோன்ட் பிளே கேரக்டர் அசாசினேஷன் கேம், அது என்னோட பாதை கிடையாது அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி பிரதீப் ஆண்டனி என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு, இனி அதை பற்றி நான் பேச மாட்டேன், என்னோட பிக் பாஸ் பயணம் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்த பிரதீப் ஆண்டனிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. திடீர்னு பூர்ணிமாவை தாக்கி அம்மா கொடுத்த வாக்கு, அமைதியாக பேசுகிறேன், சிங்கத்தை சீண்டாதீங்க அப்படிங்கிற லெவலுக்கு கோபமாக பேசியிருக்காரு. கண்டிப்பாக இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு ஆதாரமாகவும் ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்க்ரீன் ஷாட்ஸ், கால் ரெக்கார்டர் ஏதாவது வச்சிருப்பாரு. ஏற்கனவே மற்றவங்க கிட்ட பர்சனலாக பேசுனதெல்லாம் வெளியிட்ட மாதிரி இதையும் கூடி சீக்கிரமாக வெளியிடுவார் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பிக் பாஸ்குள்ளே போனதுலேருந்தே பூர்ணிமா சப்போர்ட்டர்ஸை ஏர்ன் பண்ணதை விட ஹேட்டர்ஸை அதிகமாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிறது செம்ம ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும்.